வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இன்னையோட எபிசோட் மற்றும் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி வந்து நம்ம சரவணன் கல்யாணம் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ராஜி வந்து வீட்டுக்கு வெளியே வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சக்திவேல் வராரு. சக்திவேல் வெற்றிவேல் வெளியே போகிறப்போ சக்திவேல் பார்த்துட்டு இந்த பிள்ளையா அப்படி இப்படின்னு வந்து இது பண்ணுறாரு. பண்ணிட்டு வந்து வானே உள்ளே போய்ட்டு வேணா உட்காந்துட்டு போகலான்ட்டு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்புறாரு. கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா ராஜி அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வாசல் கூட்டிகிட்டு இருக்கப்போ திடீர்னு அப்படியே வழுக்கி விழுந்துடுறாங்க. வழுக்கி விழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா ராஜி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போய் ஓடுறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு ஓடிட்டு அம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி வந்து லேசாக தான் காலைல சுளுக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. சரி எந்திரிமாங்கிறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல. அப்புறம் அவங்க சித்தி அவங்க பாட்டியெல்லாம் வராங்க. எல்லாருமே சேர்ந்து எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்கலாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. போட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி காலில் சுளுக்குதான், வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கேட்குறாங்க, ஏண்டி ராஜி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போயிடலாம். உடனே வந்து ராஜி வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அடுத்து அந்த வீட்டில் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பாட்டி சொல்கிறாங்க, அதான் அவங்களாம் எல்லாமே போயிட்டானுங்களே, அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்லங்கிறாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உடனே கிளம்பி வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக சக்திவேல் அப்புறம் முத்துவேல் அவங்க பையன் பார்த்தீங்கன்னா குமார் எல்லாமே வந்துடுறாங்க. நீ எதுக்கடி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி சொல்கிறாங்கன்னா இது மாதிரி அம்மா வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா நீ எதுக்கு உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேலும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. முத்துவேல் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த ராஜியோட தலையை ஒரு கன்னத்துலேயே அரைஞ்சிட்டு அப்படியே தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் நீ வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியே பிடிச்சி வந்து ரொம்பவே இதாக தள்ளி விடுறான். தள்ளி விடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் போய் பிடிச்சிக்கிறாரு. என்னமாச்சு ஏமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து வலிக்கு விழுந்துட்டாங்க, அதுதான் நான் அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கிற மாதிரி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடி வந்து நம்ம பாண்டியன் மேலே விழுந்துருது. இதை பார்த்துருந்த கதிர் வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறான். எதுக்குடா அந்த அவரை போய் அடிச்ச, நீ உங்கள் பொண்ணு வந்தால் அவளும் உங்கள் வீட்டு பொண்ணு தான்டா, என்னடா வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்ட்டு ஓடி போய் அவன் சட்டையை பிடிக்கிறான். சட்டையை பிடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க அம்மா உள்ளேருந்து கத்துறாங்க, இல்லை போய் பாருங்கள் ஏதாவது என்ன ஆகிருப்போதோ பாருங்கள் ஏதாவது பெரிய பிரச்சனையாக வந்துட போகுது அப்படிங்கிறாங்க. சக்திவேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் இழுக்கிறாரு. டேய் அடிச்சு பாடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமார் சொல்லிட்டு அப்படியே ஓவராக வந்து திமில் நின்றுட்டுருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் டென்ஷன் ஆகிட்டு போய் சட்டையை பிடிச்சி அவன் சப்புன்னு ஒரு அப்பா போகிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து டே கம்மனு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தான் கூப்பிட்றாங்க. அவர் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா இது இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம கோமத்தையும் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்டா அவளும் அந்த வீட்டு பொண்ணு தான், உனக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை அவளுக்கு இருக்குது அப்படி இப்படின்னு வந்து செம்மையாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு நம்மளுக்கு யோசிக்க தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் அதுக்கப்புறம் நம்ம சரவணெலாம் வந்தால் பிரச்சனை எப்படி ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.